கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை தியானிப்போம், ஜெபித்து தியானிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 11ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். முந்தின அதிகாரத்திலே கொர்நெலியு 3 மனிதர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பி பேதுருவை அழைத்து கொண்டு வந்ததும், பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கொர்நெலியுடைய வீட்டிலே நடந்த காரியங்களை நாம் தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் 11ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். அப்போ கொர்நெலியு ஒரு யூதர் அல்லாத ஒரு மனிதன். அப்போ அவருடைய வீட்டில் போய் தங்கி சாப்பிட்டது, இந்த செய்தி எருசலேமில் இருக்கிற யூதர்களுக்கு, சீஷர்களுக்கு வருகிறது. அப்போ இந்த விருத்த சேதனம் உள்ள இவர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க பேதுருட்ட. பேதுரு மறுபடியும் எருசலேமுக்கு வராரு. அப்போ அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு புதுமையான ஒரு காரியம். பேதுருவுக்குள்ளேயுமே கர்த்தரும் பரிசுத்த ஆவியானவர் இது யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இந்த எண்ணத்தை கர்த்தர் ஒரு தரிசனத்தின் மூலம் பேதுரு வாழ்க்கையில் இது புறஜாதியாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறத உணர வைத்து, அதாவது கர்த்தர் பரிசுத்தம் பண்ணினதை மனுஷன் தீட்டென்று சொல்லக்கூடாது அப்படிங்கிறத உணர வைத்து என்ன பண்ணுறாருனா, கொர்நெலியு வீட்டுக்கு போக வைக்கிறார். அப்போ இங்கே உள்ளவங்களுக்கு அது தெரியாது. அதனால பேதுரு விளக்கமாக அவங்களுக்கு எடுத்து சொல்கிறார், அங்கே நடந்த காரியம் என்ன, கர்த்தர் அவரோடு இடைப்பட்டது, தரிசனம் காமிச்சது, கொர்நெலியுக்கு தேவதூதன் பேசினது, அது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் போய் கொர்நெலியு வீட்டில் இருந்ததும் அங்கே சம்பவித்த காரியங்களையும் அவர் பொறுமையாக எடுத்து சொல்கிறார். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்போ பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுருட்ட அவங்க ஒரு சண்டை, தர்க்கம் பண்ணுற மாதிரி தான், சண்டை போடுற மாதிரி. அப்போ அதற்கு பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தது நிமித்தம், அவர் ஜெபத்திலே தரித்திருக்கிற ஒரு மனிதனாய் இருந்தது நிமித்தம், அவர் அவர் கோபத்துடனோ அல்லது மறுபடியுமாக அவர் தர்க்கிக்கலை. மாறாக அவர் பொறுமையாய் அவங்களுக்கு மறு உத்தரவு சொல்றார். அது வருகிற வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். 4ஆம் வசனத்துல, அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அதென்னவென்றால், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே,
அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். இங்க பெரும்பாலான வசனங்களை நம்ம முந்தின அதிகாரத்துல தியானிச்சிட்டோம். அதனால நான் ஒரு சில காரியங்களை மட்டும் இதை நான் சொல்ல போறேன். என்னன்னா, பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து, அதாவது அவர் தரிசனத்தை காண்கிறார். எப்பொழுது? ஜெபித்து கொண்டிருந்த போது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டுமானால், நாம் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால், நாம் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். இதை செய்யாமல் தேவன் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்க முடியாது. அதனால பேதுரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தது நிமித்தம்தான், அவர் ஜெபித்து கொண்டிருந்த போதுதான் அவருக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, 10வது வசனத்துல 3 தரம் சம்பவித்த பின்பு, அப்போ கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். எந்த ஒரு காரியமுமே தேவன் நம்மோடு பேசும்போது அது ஒரு முறை மட்டும் அவர் பேச மாட்டார். பல முறைகள் அவர் பேசின வார்த்தையை ஒன்று ஊழியக்காரர்கள் மூலமாய் மறுபடியும் பேசுவார், அல்லது பாடல்கள் மூலமாய், அல்லது ஏதோ ஒரு செய்தி கேட்கும் போதோ, சபைக்கு செல்லும் போது, ஆராதனை வேலையில, அப்போ மறுபடியுமாக ஒரு வார்த்தையை அவர் நம்மோடு பேசுகிறதை அவர் உறுதிப்படுத்துகிற தேவன். அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்ம முந்தின அதிகாரத்துல பேதுருவோடு கூட யோப்பா பட்டணத்துல இருந்து கொர்நேலியு வீட்டுக்கு மனிதர்கள் போனார்கள்னு தான் பார்த்தோம். இந்த அதிகாரத்துல குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கு 6 பேர் போனாங்க பேதுருவோட. அப்போ இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கொர்நேலியுக்கு அந்த தெய்வ தூதன் அவர் என்ன சொன்னதாக சொல்லப்பட்டிருக்குன்னா, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். ஹல்லேலூயா. பேதுரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாய் இருந்தது நிமித்தமும், அதிகமாய் தேவனோடு தன் நேரத்தை செலவழிக்கிற ஒரு மனிதனாக இருந்தது நிமித்தம், கர்த்தருக்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம், அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா, ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள். நம்ம வாழ்க்கையில கூட நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, கர்த்தரோடு நாம் சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் நம்மளுடைய வார்த்தைகள் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளா இருக்கும். ஹல்லேலூயா. அது அழிக்கக்கூடியதாகவோ, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதாகவோ, அல்லது அவர்களை நம்பிக்கை இழக்க பண்ணக்கூடிய வார்த்தைகளாகவோ இருக்காது. நிச்சயமாகவே நம்முடைய வார்த்தைகள் பிறரை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தைகளாய் இருக்கும், ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளாய் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
என்ன நடக்குதுன்னு. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்போ பேதுரு அவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்றார் அங்க நடந்த காரியங்களை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மேல பெந்தைகோஸ்தே நாள்ல நாம் காத்திருந்த பொழுது நம்ம மேல ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியாகிய அவர்களுக்குள்ளும் ஊற்றப்பட்டார். அப்போ அவருக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றாருன்னா, நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். பேதுரு நினைப்பூட்டப்படுகிறார் கர்த்தர் சொன்ன வார்த்தையை. அப்போ இங்க நம்ம பார்த்தோம்னா அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். நம்ம இங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய வரம் என்கிறது அவருடைய அனுகிரகம், அவருடைய கிருபையினால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. அப்போ இங்க வரோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய எல்லாமே அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்தம், கிருபைகள், இரக்கங்கள், தயவுகள், ஆலோசனைகள் எல்லாமே நம்முடைய நீதியினால் கிடையாது. நம்முடைய ஜெபத்தினாலோ, நம்மளுடைய பிரயாசத்தினாலோ, நம்மளுடைய வேத தியானத்தினாலோ, உபவாசத்தினாலோ, நற்கிரியைகளினாலோ கிடையாது. அது எல்லாமே அவசியம். ஆனா அவருடைய அனுகிரகம், அவருடைய கிருபையின்படிதான் கர்த்தர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கும் அந்த அனுகிரகம் உண்டாச்சு. அப்போ தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். நம்ம எப்பவுமே புரிந்து கொள்ளணும், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கிருபைகளை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை கொடுக்கிறார், ஒவ்வொரு வரங்களை கொடுக்கிறார். அப்போ நம்ம இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கிருபை வெளிப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறபடி நாம் அதை தடை செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களை நாம் என்ன பண்ணணும்னா ஊக்கப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணரும் போது அவர்களை அதற்கேற்ற விதத்திலே நாம் அந்த கிருபையிலே அவர்கள் வளரும்படியாகவும் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய கரத்திலே அவர்கள் பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாய் இருப்பதற்கு நாம் என்னென்ன ஆலோசனைகளை கொடுக்க முடியுமோ, கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை அவர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை தான் நம்ம இதுல கற்றுக்கொள்கிறோம். நம்ம அவங்க கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. நாம் யாரையும் மட்டுப்படுத்த கூடாது, அல்லது அவங்கள டிஸ்கரேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்கள தேவன் பயன்படுத்தக்கூடாதபடிக்கு, அல்லது அவங்க கிருபைகளை அவங்க அறிந்து அதில் வளரக்கூடாதபடிக்கு அவங்கள நம்ம கீழே தள்ளக்கூடாது.
அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அவங்க பேதுருவை மகிமைப்படுத்தல, கர்த்தர் பேதுருவை எடுத்து பயன்படுத்தினார். நாம் நிச்சயமாகவே ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும், அவர்களுக்காக ஜெபிக்கிறதையும் அவர்களை கனம் பண்ணுவதிலும் நாம் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். நாம் மனிதர்களை கனம் பண்ணுகிறதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப இங்க நம்ம கவனிக்கிறது என்னன்னா, ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட போது சவுல் எருசலேமில் இருந்த சீஷர்களை துன்புறுத்தின போது, பயமுறுத்தின போது அங்க எருசலேமில் இருந்த சீஷர்கள் சிதறப்பட்டார்கள் என்று முந்தின அதிகாரங்கள்ல நம்ம தியானிச்சிருக்கிறோம். யூதேயா, சமாரியா அதுக்கெல்லாம் சிதறப்பட்டு போனாங்க. இப்போ இந்த நாடுகள், அதாவது 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள் என்னன்னா வேற நாடுகள். அப்போ அந்த நாடுகளில் இருந்தும் அந்த சீஷர் கூட்டத்துல இருந்தாங்க. எருசலேம்ல ஒரு உபத்திரம் வந்தது நிமித்தம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கு போயிட்டாங்க. அங்க போனவங்க யூதர்களுக்கு தான் அவங்க சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை பேசினார்கள். இன்னொரு காரியம் நடக்குது. என்னன்னா, சீப்புரு தீவாரும் சிரேனா பட்டணத்தாரும் ஆகிய சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்தியோகியா பட்டணம், இது துருக்கி நாட்டுல இருக்கு. அங்க கிரேக்கர், யூதர்கள் அல்லாதவர்கள் கிரேக்கர்கிட்ட என்ன பண்றாங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். அப்ப என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அப்போ யூதர் அல்லாதவர்களுக்கு ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். அப்போ இதை எருசலேமில் இருக்கிறவர்கள் கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பர்னபா அப்படிங்கிறவரை அனுப்பி வைக்கிறாங்க. சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். தமிழ்ல ஆறுதலின் மகன் அப்படின்ட்டு இருக்கு பர்னபாக்கு. என்கரேஜ்மெண்ட்னு பார்க்கும் பொழுது அது ஊக்கப்படுத்துகிற, சோர்ந்து போய் இருப்பாங்க அவங்கள உற்சாகப்படுத்துகிற ஒரு கிருபையை பெற்றிருந்தவர் தான் பர்னபா. அப்ப அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அங்க அந்த அந்தியோகியா பட்டணத்துல கர்த்தர் பாராட்டின கிருபை, ரட்சிப்பை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு புத்தி சொல்கிறார். என்ன புத்தி சொல்லுகிறார்னா, மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி. அப்போ மனப்பூர்வமாய், ஒரு முழு மனதோடு, ஒரு பின்வாங்குகிற மனதோடு அல்ல, முழு மனதோடு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கன்ட்டு அங்க புதிதாய் கர்த்தருக்குள் வந்தவர்களுக்கு அந்தியோகியா பட்டணத்துல அவர் புத்தி சொல்றார்.
இப்போ பர்னபாவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நாம் எதினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மளை பார்த்து நல்லவள் நல்லவன் என்று சொல்வாரா? பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? விசுவாசத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் நம்மளே சோதித்து பார்ப்போம். எதினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பர்னபா சவுலை தேடி போகிறார். சவுளுடைய சொந்த ஊர் தர்சு, அது துருக்கியில இருக்கு. அங்க போய் தேடி அவரை கண்டுபிடிச்சு அந்தியோகியா பட்டணத்துக்கு வர்றதுக்கு அவரை அழைத்து கொண்டு வராரு. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடி கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சேஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அப்போ பவுலும் பர்னபாவும் 1 வருஷ காலம் அந்த அந்தியோகியா பட்டணத்துல இருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை அங்க புதிதாய் தேவனை ஏற்றுக்கொண்ட சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. தேவன் என்ன விரும்புவார், எதை அவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார், எல்லாமே 1 வருஷ காலமாய் 2 பேருமே அதே இதுல இருந்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா அந்த அந்தியோகியா பட்டணத்துல தான் முதல் முதலா ஜனங்கள் சீஷர்கள் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு உண்டாகிறது. அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுத்தியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அந்த அந்தியோகியா பட்டணத்துல அந்த நாட்கள்ல எருசலேம்ல இருந்து சில தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. வந்தப்போ அதுல அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு. உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த காரியம் அது நடக்குது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே கிலவுத்தியு ராயன் அப்படிங்கிறவருடைய நாட்கள்ல அந்த பஞ்சம் உண்டாயிற்று. 29வது வசனம் பார்த்தோம்னா, அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்தியோகியா பட்டணத்தில் இருந்த சீஷர்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்னன்னா, அவங்க திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் இருக்கிற சகோதரருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்ட்டு அவங்க பணம் சேகரித்து அதை என்ன பண்றாங்கன்னா சவுல் கையிலையும் பர்னபா கையிலையும் கொடுத்து அனுப்புறாங்க. அவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக, இங்க பணம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதுல எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜெபிக்கிற காரியம், வேதத்தை தியானிக்கிற காரியம், வேதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்லுகிற காரியம், ஊழியம் செய்கிற காரியம், எதுனாலும் கர்த்தருக்குரிய காரியங்கள், காணிக்கை கொடுக்கிற காரியம், எந்த ஒரு காரியமுமே நம்ம ஒருபோதும் மற்றவர்களோட நம்ம ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த தாளந்துகள் அந்த இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒருத்தருக்கு 1 தாளந்து, இன்னொருத்தருக்கு 2 தாளந்து, இன்னொருத்தருக்கு 5 தாளந்து. அப்போ அவங்களுடைய திராணிக்குபடி அவங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருந்தார்.
அப்போ நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மளுக்கு என்ன கிருபை அளித்திருக்கிறாரோ அதை நாம் அறிந்து அதற்கேற்றபடிதான் ஏற்ற காரியத்தை தான் கர்த்தர் நம்மோடு எதிர்பார்க்கிறார். நம்ம திராணிக்கு மிஞ்சின காரியத்தை தேவன் எதிர்பார்க்கறதில்ல. அதே போல நம்மளுக்கு அளிக்கப்பட்ட கிருபை நம்மளை அதிகமாய் அளிக்கப்பட்டவங்களுடைய கிருபையோடு அவர் ஒப்பிடுகிற தேவன் கிடையாது. அதனால நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு என்ன கிருபை அளித்திருக்கிறாரோ அதற்கேற்றபடி அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவ நாமம் நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படும். தேவன் நம்மளை அவருடைய சித்தத்தின்படி எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே உங்க வார்த்தைகளை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை பயன்படுத்தும். நீர் எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற கிருபைகளை அறிந்து அதற்கேற்றபடி நாங்கள் பிரயாசப்பட கிருபை கொடுங்க. துதிகன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.